1986ஆம் ஆண்டு ஹரிகோட்டாவினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த அப்துல் கலாமினுடைய திறமையை பார்த்து வியந்தவர்களில் யூகி சேதுவும் ஒருவர். அவரை பற்றி ஒரு பதிவு இருந்தால் தேசிய ஒருமைப்பாட்டை எடுத்துச் சொல்கின்ற ஒரு பதிவாக அது இருக்குமே அப்படின்னு நினச்ச யோகி சேது அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலான்னு பல முறை அப்துல் கலாமை சந்திக்க முயற்சி செய்தார். ஆனால் முடியல. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் அங்கே கேமராமேனாக பணியாற்றி சீதாராமன் என்பவருடைய நட்பு யூகி சேது கிடைத்தது. அவர் மூலமாக அப்துல் கலாமிடம் இந்த தகவலை தெரிவித்த போது என்னை பற்றி டாக்குமெண்ட்ரியா, நான் ஒரு சாதாரணமான ஆள் என்று மறுத்து விட்டார் அப்துல் கலாம். சாதாரணத்துலேருந்தாங்க அசாதாரணம் பிறக்கிறது என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். ஆனால் அப்துல் கலாம் அவ்வளவு எளிதில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனாதிபதி வேட்பாளராக அப்துல் கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னால் யூனிவர்சிட்டியினுடைய விருந்தினர் மாளிகையிலே அவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு யூகி சேதுவுக்கு கிடைத்தது. அப்போது தான் டாக்குமெண்ட்ரி விஷயமாக அவரை சந்தித்தை பற்றி அவரிடம் நினைவு கூர்ந்தார் யூகி சேது. ஆமாம்மா, நினைவில் இருக்கிறது என்று அப்துல் கலாம் சொன்னபோது நான் இன்றைக்கே சொன்னேன் இல்லையா, சாதாரணத்திலிருந்தால் அசாதாரணம் பிறக்கிறதுன்னு, அது இன்றைக்கி நிரூபணம் ஆயிடுச்சுல்ல என்றார் யோகி சேது. அவர் இப்படி சொன்ன உடனே இன்றைக்கும் நான் சாதாரணமான ஆள் தான் என்று அவருக்கு பதிலளித்தார் அப்துல் கலாம். அன்றைக்கி யூகி சேதுனுடைய அந்த முயற்சி மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் அப்துல் கலாமை பற்றி ஒரு அருமையான டாக்குமெண்ட்ரி நமக்கு கிடைத்திருக்கும் என்பதுதான் உண்மை. ஒரு காலகட்டத்திலே இந்தி பட உலகிலே ராஜாவாக கொடிகட்டி பிறந்தவர் நௌஷத். அனார்கலி அந்த படத்தை இயக்க திட்டமிட்ட நந்தலால் ஜஸ்வந்த்ரால் என்ற இயக்குனர் நௌஷத்தை சந்தித்து தங்களுடைய அனார்கலி திரைப்படத்துக்கு நீங்கள் இசையமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கதையை சொல்லுங்க என்று கேட்டார் நௌஷத். இயக்குனர் முழுமையாக அந்த கதையை அவரிடம் சொன்னார். சொல்லி முடிச்சோடனே நல்லாயிருக்கு, நிச்சயமாக நான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறேன் என்று நௌஷத் ஒப்புக்கொண்டார். நௌஷத் ஒப்புக்கொண்டதே அந்த இயக்குனருக்கு அவ்வளோ ஆனந்தம். ஏன்னா நௌஷத் இசையமைத்தார் என்றால் நிச்சயமாக அந்த படத்திலே எல்லா பாடலும் மிகச்சிறப்பாக அமையும் என்பது மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய உதவி செய்யும் என்பது அந்த இயக்குனருடைய நம்பிக்கையாக இருந்தது. உங்களுக்கு கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எப்போ பாடல் கம்போசிங்கை வச்சுக்கலாம், எப்போ ரெக்கார்டிங்கை வச்சுக்கலாம் என்று நௌஷத்தை கேட்டார் அந்த இயக்குனர். நான் சொல்கிறேன் என்றார் நௌஷத். இப்போவே சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் என்று அந்த இயக்குனர் சொன்னபோது எனக்கு ஒரு 2 வருஷம் டைம் கொடுங்க, இசையமைச்சிட்றேன் என்றார் நௌஷத். இதை கேட்ட உடனே அந்த இயக்குனருக்கு அதிர்ச்சின்னா அப்படி ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் 1 மாதம் பாடல் பதிவு, 3 மாதம் படப்பிடிப்பு, அதுக்கு பின்னால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, 6வது மாதம் படத்தை வெளியிடுது என்ற திட்டத்திலே இருந்தார் அவர். நாங்கள் மொத்தமே 6 மாதத்தில் இந்த படத்தை முடிக்கலான் இருக்கோம், அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து சொன்னீங்கன்னா அது நல்லாயிருக்கும் என்று நௌஷத்திடம் அந்த இயக்குனர் கேட்டபோது, மன்னிச்சுங்க, நீங்கள் சொன்ன கதை இருக்குது, அது சாதாரண கதை இல்லை, மிக அற்புதமான கதை. அந்த கதைக்கு இசையமைக்கணும்னா நிச்சயமாக எனக்கு ஒரு 2 வருஷமாவது தேவைப்படும் என்றார் நௌஷத்ஜி. எங்களை பொறுத்த வரைக்கும் அனார்கலி படத்தில் நடிக்கின்ற நடிகர் நடிகைகள் எல்லாத்தையும் கால்ஷீட் வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஃபைனான்ஸ் எடுத்தையும் கையெழுத்து போட்டு கடனாக பெருந்தொகையை வாங்கிட்டோம். அதனால் படத்தை முடிச்சே ஆனால் நீங்கள் தான் பார்த்து ஏதாவது பண்ணணும், நல்லா யோசிங்க, 2 நாள் கழித்து வருகிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த இயக்குனரும் தயாரிப்பாளரும் நௌஷத்ஜியினுடைய வீட்டை விட்டு புறப்பட்டார். 2 நாட்கள் கழித்து மீண்டும் அவர் நௌஷத்தை சந்தித்த போது அவருடைய மனநிலை மாறி இருந்ததா என்றால் இல்லை. நானும் எவ்வளோ யோசித்து பார்த்தேன், 2 வருடம் இல்லாமல் நிச்சயமாக இந்த படத்துக்கு இசையமைக்கவே முடியாது என்றார் நௌஷத். இப்போ அந்த இயக்குனருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இந்த படத்துக்கு உங்களை மாதிரி ஒரு இசையமைப்பாளர் இருந்தால் தான் சரியாக இருக்கும், நீங்கள் முடியாதுன்றீங்க, எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, 6 மாதத்துக்குள்ளே படத்தை முடிச்சாகணும், நீங்களே ஒரு நல்ல இசையமைப்பாளர் பேரை சொல்லுங்கள், அவரை ஒப்பந்தம் செய்து இந்த படத்தை முடித்து விடுகிறோம் என்றார் அந்த இயக்குனர். 1 நிமிஷம் கூட யோசிக்கல நௌஷத்ஜி. சி ராமச்சந்திராவை அணுகுங்கள், நிச்சயமாக அவர் மிகச்சிறப்பாக இசையமைப்பார், நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 மாதத்தில் இந்த படத்துடைய பாடல் பதிவு முடித்து தருவார் என்றார் நௌஷத். உடனே நௌஷத் பரிந்துரைத்த சி ராமச்சந்திராவை இந்த இயக்குனரும் தயாரிப்பாளரும் சந்தித்தார்கள். அவங்க பேசின பேச்சிலிருந்தே இசையமைப்பாளர் சி ராமச்சந்திராவுக்கு நௌஷத் சொல்லித்தான் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தது. நிச்சயமாக நான் இசையமைக்கிறேன், நௌஷத்ஜிக்கு இந்த படத்துக்கு என்ன சம்பளம் கொடுக்குறதா இருந்தீங்க நீங்கள் என்று அவர்களை பார்த்து கேட்டார் சி ராமச்சந்திரா. அன்றைய காலகட்டத்தில் மிக அதிகமான தொகையை வாங்கி கொண்டிருந்த இசையமைப்பாளர்னால் அது நௌஷத்ஜி அவர்கள் தான். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார் அவர். அன்றைக்கு 1 லட்ச ரூபா அப்படின்றது இன்றைக்கு பல கோடிகளுக்கு சமம், அதை நீங்களே அறிவீர்கள். சரி, நான் இசையமைக்கிறேன், ஆனால் நான் இசையமைக்கிறதா இருந்தால் 1,05,000 ரூபாய் எனக்கு சம்பளம் தர வேண்டும் என்றார் சி ராமச்சந்திரா. இந்த தயாரிப்பாளர் இயக்குனரும் ஒப்புக்கொண்டார்கள். அதுக்கு பின்னாலே அனார்கலி திரைப்படத்துக்கு அவர் இசையமைத்தார். அந்த படத்திலே பாடல்கள் எவ்வளவு சிறப்பாக அமைந்திருந்தன என்பதும்
அந்த படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது என்பதும் நீங்கள் அறிந்த ஒரு செய்தி. இதுக்குள்ளே இன்னொரு செய்தி நீங்கள் அறிய வேண்டியது இருக்குது. நௌஷத்துடைய பரிந்துரை காரணமாக அன்றைக்கு மிக அதிகமான சம்பளம் வாங்குகின்ற ஒரு இசையமைப்பாளருடைய நிலைக்கு உயர்ந்தார் சி ராமச்சந்திரா என்பதுதான் அது. திரையுலகிலே பாலுமகேந்திரா எப்படிப்பட்ட ஒரு ஒளிப்பதிவாளராக இருந்தார், எப்படிப்பட்ட ஒரு இயக்குனராக இருந்தார் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அவர் ஒளிப்பதிவாளருக்கான விதையை போட்டது அவருடைய தந்தை. பாலுமகேந்திராவுக்கு 13 வயதாக இருக்கும்போது அவருக்கு ஒரு கேமராவை பரிசாக வாங்கி தந்தார் அவரது தந்தை. அவங்க அப்பா ஒரு புகைப்பட நிபுணர் இல்லை. அதே மாதிரி பாலுமகேந்திராவுக்கும் அப்போ புகைப்படம் எடுப்பதே மிகப்பெரிய ஆர்வம் இல்லை. ஆனாலும் தந்தை கேமராவை வாங்கி தந்த பிறகு தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரையும் படம் எடுக்க தொடங்கினார் பாலுமகேந்திரா. அந்த படங்களை அவர்கள் எல்லோரும் ரசித்தார்கள். பாலுமகேந்திராவை வாயார பாராட்டினார்கள். அந்த பாராட்டின் காரணமாக விதவிதமாக புகைப்படம் எடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் பாலுமகேந்திராவுக்கு தோன்றியது. நாளுக்கு நாள் அந்த கலையிலே தன்னை வளர்த்து கொண்டார். அதை பற்றி குறிப்பிடும்போது அந்த வயதிலேயே ஒளியோடும் படத்தோடும் எனக்கு ஒரு உறவு ஏற்பட்டு விட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார் பாலுமகேந்திரா. இதற்கு அடுத்தபடியாக ஒளிப்பதிவாளர் என்ற நிலையிலிருந்து இயக்குனர் என்ற நிலைக்கு அவர் போவதற்கு காரணமாக அமைந்த ஒரு சம்பவத்தையும் உங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போது லோரியா ஃபாதர் என்பவர் பாலுமகேந்திராவுடைய ஆசிரியராக இருந்தார். அவருக்கு சினிமான்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் மாணவர்கள் எல்லோரையும் டூருக்கு அழைத்து சென்றார் லோரியா ஃபாதர். அதிலே சினிமா படப்பிடிப்பை பார்க்கிற நிகழ்ச்சியும் இருந்தது. படப்பிடிப்பை பார்ப்பதற்காக தன்னுடைய ஆசிரியருடன் போனார் பாலுமகேந்திரா. அங்கே டிஷர்ட்டு ஒரு ஆஃப் பேண்ட் போட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் ரெயின் அப்படின்னு குரல் கொடுத்தார். அவர் அப்படி குரல் கொடுத்த அடுத்த கணமே இங்கே மழை பெய்ய தொடங்கி. அதை பார்த்த உடனே பாலுமகேந்திராவுக்கு ஆச்சரியம் தாங்கலை. பைப் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை மழை தானாலும் அவர் குரல் கொடுத்த உடனே அப்படி இராணுவ கட்டுப்பாடு மாதிரி அந்த இடம் இயங்குகிறதே என்ற பிரமிப்பு பாலுமகேந்திராவுக்கு ஏற்பட்டது. நாமும் பிற்காலத்திலே இப்படி ஒரு இயக்குநராகி குரல் கொடுக்க வேண்டும், நம்முடைய குரலை கேட்டு இப்படி மழை பொழிய வேண்டும் என்று அன்றே முடிவெடுத்தார் பாலுமகேந்திரா. அதற்கு பின்னாலே அவர் குரல் கொடுக்க கணக்கில்லாமல் பல முறைகள் படப்பிடிப்பு தளத்திலே மழை பெய்திருக்கிறது. இப்போது பாலுமகேந்திரா நம்மிடையே இல்லை. அவருடைய சிஷ்யர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பாலுமகேந்திரா ஆசைப்பட்ட அந்த மழை இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை, டி.கே. சகோதரர் ஆகியோருக்கு பின்னாலே சரித்திர நாடகங்களை பிரம்மாண்டமான அரங்குகளோடு நடத்திய பெருமைன்னா அது மனோகருக்கே சொந்தமானது. முதல்ல நாடகக்குழுவை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்ச போது இது போன்ற சரித்திர நாடகங்களை நடத்த வேண்டும் என்பது அவரது எண்ணமாக இல்லை. முதல்ல அவருடைய நேஷனல் தியேட்டர்ஸ் நாடகக்குழுவில் சமூக நாடகங்களைத்தான் நடத்தினார்கள். முதலாக அவருடைய குழுவிலே அரங்கேற்றப்பட்ட நாடகம்னா அது இன்ப நிலா என்ற நாடகம். அதற்கு பின்னாலே உலகம் சிரிக்கிறது என்ற பெயரில் ஒரு சமூக நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றினார்கள். இந்த 2 நாடகங்களுமே மிகப்பெரிய வெற்றி நாடகங்களாக அமையவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இலங்கேஸ்வரன் என்ற நாடகத்தை எழுதி கொண்டு வந்து மனோகரை சந்தித்தார் அந்த நாடகாசிரியரான துறையூர் மூர்த்தி. அந்த நாடக கதையை கேட்டவுடனே இந்த வேஷம் எனக்கு நிச்சயமாக பொருந்தாது, இலங்கேஸ்வரன் நடிப்பதற்கு என்னுடைய உடல் அமைப்பு இருக்குல்ல அது சரியாக இருக்காது என்று மறுத்தவர் தான் மனோகர். நீங்கள் சொல்வது தவறு, இந்த வேடம் உங்களுக்கு கச்சிதமாக பொருந்தும், நான் சொல்கிறத கேட்டு இதில் நீங்கள் நடிங்க என்று அவரை வற்புறுத்தினார் துறையூர் மூர்த்தி. அதற்கு பின்னாலே தான் இலங்கேஸ்வரன் நாடகத்தை அரங்கேற்றினார் ஆர்.எஸ். மனோகர். ஒரு காலகட்டத்திலே இலங்கேஸ்வரன் மனோகர் என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு புகழையும் பெருமையும் அவருக்கு பெற்றுத்தந்த நாடகம்தான் அந்த இலங்கேஸ்வரன் நாடகம்.